ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஜாலி தமிழ் சேனல். நீங்க காலேஜ் படிக்கிறீங்களா? பார்ட் டைம் ஜாப் தேடுறீங்களா? காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போற நேரத்துல உங்களுடைய ஃப்ரீ டைமை பயன்படுத்தி சம்பாதிக்கணுமா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காகத்தான். பைக்கு, ஸ்மார்ட் போன் இருந்தாலே போதும், டெலிவரி ஜாப் மூலம் பார்ட் டைம் ஆக வேலை செய்ய முடியும். எவ்வளவு நேரம் வேலை செய்ய வேணும்? சேலரி எப்படி கிடைக்கும்? இன்சென்டிவ் கிடைக்குமா? காலேஜ் படிப்பை பாதிக்காம இந்த வேலையை செய்ய முடியுமா? முக்கியமாக டெலிவரி ஜாப் காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு உண்மையிலே நல்ல பார்ட் டைம் ஆப்ஷனாக இருக்குமா? இந்த கேள்விக்கெல்லாம் இந்த வீடியோல தெளிவாக நம்ம பார்க்கலாம். காலேஜ் ஸ்டூடெண்டா இருந்தா இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. உங்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு இதுல இருக்கலாம். டெலிவரி ஜாப் என்றால் என்ன? ஆன்லைன் அல்லது கடைகளில் வாடிக்கையாளர்கள் ஆர்டர் செய்யும் பொருட்களை அவர்களின் வீட்டிற்கு குறிப்பிட்ட இடத்திற்கு கொண்டு சென்று கொடுப்பதுதான் டெலிவரி ஜாப். டெலிவரி ஜாப்ல எத்தனை வகைகள் அப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஃபுட் டெலிவரி, கிராசரி, இ-காமர்ஸ், கொரியர் டெலிவரி, பார்மசி டெலிவரி இப்படின்ட்டு ஒரு 5 வகையான டெலிவரி இருக்கு. இதுல உங்களுக்கு என்ன டெலிவரி சூட்டபிள் அப்படின்றத நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க முதல்ல. அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் போன்ல இந்த ஆப்பை எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். மொபைல்ல டெலிவரி பார்ட்னர் ஜாபை அப்ளை செய்வது எப்படி? பிளே ஸ்டோர் முதல் ரிஜிஸ்ட்ரேஷன் வரை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம இதுல பார்க்கலாம். பிளே ஸ்டோரை ஓபன் செய்யணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், முதல்ல உங்க ஆண்ட்ராய்டு மொபைல்ல கூகுள் பிளே ஸ்டோரை ஓபன் செய்யுங்கள். சர்ச் பார்ல நீங்கள் அப்ளை செய்ய விரும்பும் டெலிவரி கம்பெனியின் அபிஷியல் டெலிவரி பார்ட்னர் ஆப் பெயரை சர்ச் செய்யவும். உதாரணமாக ஸ்விக்கி டெலிவரி பார்ட்னர் ஆப் மற்றும் சர்ச் செய்யலாம். இதே போல சில நிறுவனங்களுக்கு தனியாக டெலிவரி பார்ட்னர் ஆப் இருக்கும். ஃபேக் ஆப்பில் சிக்காமல் இருப்பது எப்படி? இது மிகவும் முக்கியம். பிளே ஸ்டோரில் ஒரே மாதிரியான பெயரில் பல ஆப்புகள் வரப்படும். அதில் ஆப் பெயரை மற்றும் பார்த்து டவுன்லோட் செய்யாதீர்கள். டெவலப்பர் நேமை செக் செய்யுங்கள். ஆப்பின் டெவலப்பர் நேமு, டவுன்லோட்ஸ், ரிவ்யூஸ், ஆப் டிஸ்கிரிப்ஷன், அப்டேட் இன்ஃபர்மேஷன் போன்றவற்றை பார்த்து சரியான அபிஷியல் ஆப்பை தேர்வு செய்யணும். ஆப்பை டவுன்லோட் செய்வது எப்படி? சரியான அபிஷியல் ஆப்பை கண்டுபிடித்த பிறகு இன்ஸ்டால் என்ற பட்டனை கிளிக் செய்யுங்கள். ஆப் டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் முடிந்ததும் ஓபன் என்ற பட்டனை கிளிக் செய்யுங்கள். மொபைல் நம்பர் பதிவு. ஓபன் ஆப் செய்த பிறகு பொதுவாக உங்கள் மொபைல் நம்பர் கேட்கப்படலாம். உங்கள் ஆக்டிவ் மொபைல் நம்பரை கொடுக்க வேண்டும். அதற்கு பிறகு ஓடிபி வரலாம். அந்த ஓடிபியை ஆப்பில் என்டர் செய்து வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் செய்ய வேண்டும். ஓடிபியை யாரிடம் ஷேர் செய்யாதீர்கள். பர்சனல் டீடைல். அடுத்தது உங்கள் பர்சனல் டீடைல்ஸ் கேட்கப்படலாம். உதாரணமாக ஃபுல் நேம், ஏஜ், டேட் ஆஃப் பர்த், லொகேஷன் போன்ற தகவல்களை சரியாக கொடுக்க வேண்டும். ஆதார் அல்லது பேன் போன்ற KYC டீடைல்ஸ் கேட்கப்பட்டால் அது அபிஷியல் ஆப்பின் சரியான வெரிஃபிகேஷன் ப்ராசஸின் ஒரு பகுதியாக உள்ளதா என்பதை உறுதி செய்யுங்கள். வெஹிக்கிள் டீடைல்ஸ். நீங்கள் பைக் மூலம் டெலிவரி செய்ய போகிறீர்கள் என்றால் வெஹிக்கிள் டைப்பு, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டிரைவிங் லைசன்ஸ், RC, இன்சூரன்ஸ் போன்ற டீடைல்ஸ் கேட்கப்படலாம். உங்கள் வெஹிக்கிள் டாக்குமெண்ட்ஸ் வேலிடாக இருக்கிறதா என்பதை முன்பே செக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணணும். அடுத்ததாக உங்க டாக்குமெண்ட் அப்லோட் செய்ய வேண்டி இருக்கலாம். உதாரணமாக ஆதார், பேன், டிரைவிங் லைசன்ஸ், RC, இன்சூரன்ஸ், பேங்க் டீடைல்ஸ் போன்ற டாக்குமெண்ட் கம்பெனியின் ரெக்யூர்மெண்ட்டுக்கு ஏற்ப கேட்கப்படலாம். டாக்குமெண்ட் போட்டோ தெளிவாக இருக்க வேண்டும். பெயர் மற்றும் டாக்குமெண்ட் டீடைல்ஸ் சரியாக உள்ளதா என்பதை அப்டேட் செய்வதற்கு முன்பு செக் செய்யுங்கள். பேங்க் டீடைல்ஸ். உங்கள் ஏர்னிங் பெறுவதற்காக பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ் கேட்கப்படலாம். அக்கவுண்ட் ஹோல்டர் நேமு, அக்கவுண்ட் நம்பர், IFSC கோடு போன்ற தகவல்கள் கேட்கப்படலாம். பேங்க் டீடைல்ஸை தவறாக கொடுக்காதீர்கள். ஒரு டிஜிட் கூட தவறினால் பேமெண்ட் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படலாம். நீங்கள் வேலை செய்ய விரும்பும் லொகேஷன். அடுத்து நீங்கள் டெலிவரி செய்ய விரும்பும் லொகேஷன் அல்லது ஏரியாவை தேர்வு செய்ய வேண்டி இருக்கலாம். உதாரணமாக சென்னை, புதுச்சேரி, மதுரை, கோயம்புத்தூர் என்று உங்களுக்கு அவைலபிள் லொகேஷனை தேர்வு செய்யலாம். ஆனால் எல்லா லொகேஷனிலும் எல்லா டெலிவரி சர்வீஸும் அவைலபிள் இருக்கும் என்று சொல்ல முடியாது. அதனால் ஆப் உங்கள் லொகேஷனை என்டர் செய்து அவைலபிலிட்டியை செக் செய்யுங்கள். பார்ட் டைம் இல்லைன்னா ஃபுல் டைம்.
சில டெலிவரி பார்ட்னர் ஆப்பில் உங்கள் வேலை நேரத்தை தேர்வு செய்யும் ஆப்ஷன் இருக்கலாம். உதாரணமாக பார்ட் டைம், ஃபுல் டைம், வீக்கெண்டு அல்லது குறிப்பாக ஷிப்ட்ஸ். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் என்றால் எனது காலேஜ் டைமுக்கு பிறகு எந்த நேரத்தில் வேலை செய்ய முடியும் என்பதை முதலே திட்டமிடுங்கள். கம்பெனியின் தற்போது ஷிப்ட் ரூல்ஸ் மற்றும் அவைலபிலிட்டியை ஆப்பில் செக் செய்யுங்கள். ஆன்லைன் ட்ரைனிங். சில டெலிவரி பார்ட்னர் ஆப்பில் ஆன்போர்ட் ப்ராசஸிங் ஒரு பகுதியாக ஆன்லைன் ட்ரைனிங் இருக்கலாம். உதாரணமாக ஆர்டர் எப்படி அக்செப்ட் செய்வது, பிக்கப் எப்படி செய்வது, கஸ்டமரை எப்படி கான்டாக்ட் செய்வது, டெலிவரி எப்படி கம்ப்ளீட் செய்வது, ஆப்பை எப்படி பயன்படுத்துவது போன்ற பேசிக் இன்ஃபர்மேஷன் கொடுக்கப்படலாம். சுகி தனது கரண்ட் பிளே ஸ்டோர் லிஸ்டில் ஆன்லைன் ட்ரைனிங் முடித்த பிறகு ஆன்போர்டிங் செய்வதற்காக குறிப்பிடுகிறது. சொமோட்டோவும் குயிக் ஆன்லைன் ட்ரைனிங் மற்றும் ஆன்போர்டிங் பற்றி குறிப்பிடுகிறது. வெரிஃபிகேஷன் அண்ட் ஆன்போர்டிங். நீங்கள் டீடைல்ஸை மற்றும் டாக்குமெண்ட் சப்மிட் செய்த பிறகு கம்பெனி வெரிஃபிகேஷன் செய்யலாம். வெரிஃபிகேஷன் முடிந்ததும் ஆன்போர்டிங் ப்ராசஸிங் கம்ப்ளீட் செய்யலாம். அதன் பிறகு டெலிவரி பார்ட்னர் ஆப்பில் லாகின் செய்து ஆர்டர் பெறுவதற்கான அக்சஸ் கிடைக்கலாம். ஆனால் அப்ரூவல் டைம் கம்பெனி மற்றும் லொகேஷனுக்கு ஏற்ப மாறலாம். இயர்னிங் எப்படி பார்க்கலாம்? டெலிவரி பார்ட்னர் ஆப்பில் பொதுவாக கம்ப்ளீட்டட் ஆர்டர்ஸ், இயர்னிங், இன்சென்டிவ், பே அவுட் போன்ற தகவல்களை பார்க்க முடியும். உதாரணமாக சுகி தனது பிளே ஸ்டோர் லிஸ்டில் வீக்லி பே அவுட் பற்றி குறிப்பிடுகிறது. சொமோட்டோ டெய்லி வீக்லி பே அவுட் ஆப்ஷன் பற்றி குறிப்பிடுகிறது. ஆனால் பேமெண்ட் சைக்கிள் மற்றும் வித்ராவல் ரூல்ஸ் கம்பெனிக்கு கம்பெனி மாறும். ஆப் இயர்னிங் அதிகமாக தெரிகிறது என்பதற்காக அதையே முழு ப்ராஃபிட் என்று நினைக்காதீர்கள். உங்களுடைய பெட்ரோல், பைக் மெயின்டெனன்ஸ், மொபைல் டேட்டா மற்ற செலவுகள் இவற்றை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு பிறகுதான் உண்மையான நெட் இயர்னிங் எவ்வளவு என்பதை புரிந்து கொள்ள முடியும். டெலிவரி ஜாப்பின் நன்மைகள். டெலிவரி ஜாப்பில் சில முக்கியமான அட்வான்டேஜஸ் இருக்கிறது. அதிக கல்வி தகுதி தேவையில்லாத ஜாப்ஸ் ஆக இருக்குது. பார்ட் டைம் வாய்ப்புகள் கிடைக்கலாம். பிளெக்சிபிள் ஒர்க்கிங் ஆப்ஷன் சில இடங்களில் இருக்கலாம். ஸ்மார்ட் போன் மூலம் வேலை செய்ய முடியும். அதிக ஆர்டர்ஸ் கிடைக்கும் நேரங்களில் இன்சென்டிவ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கலாம். டெலிவரி ஜாப்பின் சிரமங்கள் என்ன? ஆனால் இந்த வேலையில் சேலஞ்சும் இருக்கிறது. வெயில், மழை, டிராபிக், லாங் டிஸ்டன்ஸ் டிராவல், கஸ்டமர் அட்ரஸ் ப்ராப்ளம், வெயிட்டிங் டைம், ஃபியூல் எக்ஸ்பென்சஸ் போன்ற பிரச்சனைகளும் இருக்கலாம். மேலும் நீண்ட நேரம் பைக் ஓட்டுவதால் உடல் சோர்வும் ஏற்படலாம். அதனால் ரோட் சேஃப்டிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஹெல்மெட் கட்டாயம் பயன்படுத்துங்கள். டிராபிக் ரூல்ஸை பின்பற்றுங்கள். போனை பயன்படுத்தி கொண்டு வாகனம் ஓட்டாதீர்கள். ஃபேக் டெலிவரி ஜாப்களில் கவனம். இது மிகவும் முக்கியமான பகுதி. சிலர் டெலிவரி ஜாப் தருகிறோம் என்று கூறி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், செக்யூரிட்டி டெபாசிட், ப்ராசஸிங் ஃபீஸ் என்று பணம் கேட்கலாம். அதனால் வேலைக்கு அப்ளை செய்யும் பொழுது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். கம்பெனியின் அபிஷியல் வெப்சைட் அல்லது அபிஷியல் ஆப் மூலமாகவே அப்ளை செய்வது பாதுகாப்பானது. அன்னோன் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆதார், பேன், பேங்க் டீடைல்ஸ் போன்றவற்றை அனுப்புவதற்கு முன்பு அந்த நபர், நிறுவனம் உண்மையானதா என்பதை வெரிஃபிகேஷன் செய்யுங்கள். ஃபைனலா காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு நண்பர்களே, காலேஜ் படிப்புடன் சேர்த்து பார்ட் டைம் வேலை தேடும் மாணவர்களுக்கு டெலிவரி பார்ட்னர் ஜாப் ஒரு ஆப்ஷனாக இருக்கலாம். ஆனால் வேலை ஜாயின் செய்வதற்கு முன்பு இதை நம்ம பார்த்துக்கணும். சேலரி எப்படி, இன்சென்டிவ் எப்படி, ஒர்க்கிங் ஹவர்ஸ் என்ன, பெட்ரோல் செலவு எப்படி, பைக் தேவையா, என்ன டாக்குமெண்ட் தேவை என்பதை முழுமையாக தெரிஞ்சுக்கணும். முக்கியமாக உங்க காலேஜ் படிப்பை பாதிக்காத வகையில் வேலை நேரத்தை திட்டமிடணும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா லைக் செய்யுங்க. டெலிவரி ஜாப் தேடும் உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்க. மேலும் இது போன்ற பார்ட் டைம் ஜாப்ஸ் அப்டேட், ஆன்லைன் பிசினஸ் போன்ற கம்ப்யூட்டர் ரிலேட்டட் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.